எந்த ஊரு? கல்லணையில கௌத்த சொல்லுவரா? சரி. உங்களுக்கு எவ்வளவு காலமா இந்த மூளை இருந்துச்சு? 5 வருஷமா இருந்துச்சு. என்னென்ன பண்ணீங்க? பன்னிக்கறி பழங்கள்லாம் பாத்தீங்க. எது பாத்தீங்க? யூடியூப்ல பாத்தீங்களா? செல்ல பார்த்து தின்னீங்களா மறந்தலா? எதுல பாத்தீங்க? வெங்காயத்தை நல்லெண்ணெயில யூடியூப்ல வெங்காயத்தை வந்து நல்லெண்ணெயில வதக்கி தின்னா மூளை சரியா போயிட்டு சொன்னாங்களா? எதுவுமே எல்லாம் சாப்பிட்டு பார்த்து எதுவுமே கேட்கல. சரி. இப்ப எவ்வளவு வருஷமா அந்த குடும்பம் தாங்குனீங்க? 5 வருஷமா இதனால கஷ்டப்பட்டீங்க. சரி. வலி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிரசவ வலியோட தாங்கினா இந்த வலி வெளியே போனா பயங்கரமா வலி வந்துச்சு. ஓ, காலைல வெளியே போனா சாயந்தரம் வரைக்கும் வலி இருக்கும். இது 5 வருஷமா இப்படிதான் கஷ்டப்பட்டீங்க. என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்த்து சரியா ஆகல. யூடியூப்ல தான் பாத்தீங்களா எல்லாமே? ஒண்ணுமே யூடியூப்ல பார்த்து ஒண்ணு செஞ்சு பாத்தீங்க. அவங்க சொல்றதெல்லாம் இங்க செஞ்சு பாத்தீங்க, ஒண்ணும் கேட்கல. கடைசி இது எப்படி தெரியும் இங்க ஆஸ்பத்திரிக்குன்னு? ஓ, உங்க அக்கா சொல்லி வந்தீங்களா? சரி. இப்ப எத்தனை நாள் மருந்து போட்டேன்? 9 நாள் தான் போட்டீங்க. 10 நாள் சரியா போச்சு. இப்ப வலி இருக்கா? உங்க அப்பா எனக்கு போன் போட்டாரு, சார் கேரண்டியா நல்லா பெருமான்னு கேட்டு. சத்தியமா கேரண்டியா 10 நாள் சரியா போயிடும் அவர்கிட்ட சொன்னேன். நேற்று சொல்லும் போது அவரே சொல்லி எங்க மகன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் போன்ல சொன்னாரு. உங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு எங்க மகன் இப்போ சந்தோஷமா இருக்கு, அலுவலகம் இல்லை, போறது இல்லை, வரதில்லை, நல்ல நீட்டா வேலை வெட்டிக்கு போகுது சார். 9 நாள் 10 நாளே சரி பண்ணி விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் சார், நிறைய பேர் அனுப்புறேன் பண்ணாரு. இப்போ உங்களை பரம திருப்தி தானே? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேய்க்கிறது இல்லை, போறது இல்லை, முக்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை, முக்கிக்கிட்ட மண்டியை பிச்சுவீங்களா? இது மாதிரி மயக்க வருது, அது மாதிரி வருதா? நல்லா ஃப்ரீயா உட்காந்துக்கை போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 5 வருஷமா இல்லாத கஷ்டம்லாம் இப்போ நல்லபடியா ஆயிடுச்சு. சரி. இன்னும் நிறைய பேசுறது இருந்தா சொல்லி அனுப்புங்க. இங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ பயப்படுறதுனால இருக்கு. தெரியுதா? இங்க எந்த பயமும் கிடையாது. எல்லாம் சித்த வைத்தியம் தானே பண்றோம். எல்லா சித்த வைத்தியம் மருந்துல ஆசவாயில போட்டுட்டு சரி பண்றோம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வணக்கம்மா. எந்த ஊர்ல இருக்கீங்க? திருச்சியில தான் இருக்கீங்க. எங்க வைத்தியசாலை பத்தி எவ்வளவு நாளா தெரியும் உங்களுக்கு? ஒரு 30 வருஷமா தெரியும் சார். நான் போஸ்டர்ல சின்ன சின்ன பிட்டு நோட்டீஸ்ல பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. சரி, எப்படி இவங்க நம்பர் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னதுனால அப்படியே பார்க்குறேன். 30 வருஷமா தெரியும். நாங்கள் வைத்தியம் பண்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் நீங்க இல்லையா? இது உங்க மனைவி. ஆமாம். சரி, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க இங்க? மூளை கட்டி இருந்தது. மூளை கட்டி நெட்டு தினைக்கும் மோசம் போகும்போது வந்துகிட்டே இருந்தது. சரி. அது சும்மா சூட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. கடைசியில் ரொம்ப ஓவராக இருக்கவும் மாதிரி போனவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கேட்டு இந்த நல்லா பார்க்குறாங்க, நல்லா செஞ்சு கொடுப்பாரு, நல்லா வருது அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளும் போய் பார்க்கலாம், எப்படி செய்யறாங்கிறத பார்க்கலான்றதுக்காக இந்த ஆஸ்பத்திரி வெளியே. இது பாரம்பரியமா 5 தலைமுறையா பாக்குறோம். எங்களை வந்து பார்த்து 30 வருஷம் உங்களுக்கு தெரியும். இந்த ஊர்ல நாங்க வைத்தியம் பண்றது, திருச்சியில பண்றது. நானும் இதே ஊருக்கு சேர்ந்தவன் தான் இல்லையா? இதே ஊர்ல தான் படிச்சேன், இதே ஊர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன், வெளியூர்லாம் கிடையாது இல்லையா? சரி. இப்போ நான் வந்து எத்தனை நாள் மருந்து போட்டேன் உங்களுக்கு? 7 நாள் கணக்கு சார். 7 நாள் 10 நாள் சரியா போயிடுச்சு உடம்பு. ஓகே, எல்லாமே சரியா போயிடுச்சு. நல்லா போயிடுச்சு. நீட்டா பண்ணிருக்கு. 2 மூளை கட்டி இருந்தது. 2க்கும் நல்லா மருந்து வச்சு நீட்டா எந்த ஒரு வலி இல்லாம, கஷ்டம் இல்லாம, முதல்ல வேதனை இல்லாம பண்ணி கொடுத்தாரு. அதுதான் பெரிய விஷயம். வாழ்நாள் பெரிய. இப்ப வந்து நடக்கிறீங்க, போறீங்க, எல்லாம் போறீங்க, போறது ஒடியாறது, வண்டியில போறதுக்கு. இப்ப வண்டியில தான் 2 பேரும் வந்தோம். வலி இல்லை, எந்த ஒரு சின்ன வலி எதுவுமே இல்லை. நீட்டா. சரி, நீங்க எப்படி வந்து சொன்னீங்கல்ல எங்க வீட்டுக்காரருக்கு போறதுக்கு எப்படி குணமாயிருமாங்க என்னமான்னு உங்க கொழுந்தார் வேலை இருந்தாரா? உங்க கொழுந்தார் பேர் என்ன? ஆன பேர் என்ன? கார்த்திகேயன். அவர் வந்து நம்பிக்கையா என்கிட்ட பாத்துக்கிட்டு சொன்னதால அவரு எப்படா சொன்னாரு இங்க நல்லா பாப்பாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன பிறகுதான் நீங்க வந்து பாத்தீங்க. இப்ப உங்க வீட்டுக்கு நல்லா இருக்காரா? நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இனிமேட்டுக்கு பிரச்சனை இல்லை, தெரியுதா? இனிமே ஓடலாம், ஓடிடலாம், எல்லா வேலையும் செய்யலாம், வண்டி ஓட்டலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இனிமே பிளட்டு அதெல்லாம் வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து ஊத்திச்சு இல்லையா, அதெல்லாம் இனிமேல் பிளட் வராது, சலை வராது, எது வராம நல்லபடியா பண்ணிவிட்டோம். யார் பண்ண லாபம் இல்லை, எல்லாம் ஆண்டவன் பண்ணார். எல்லாம் கடவுள் மேல இருக்காரு இல்லையா? அவர் தான் உங்களை என்னைய அமைச்சுட்டு இருக்காரு, எங்க அமைச்சிருக்காரு. நான் உங்களுக்கு நான் பார்த்து விட்டேன். எல்லாமே கடவுள் செயல் தான், புரியுதா?
என்கிட்ட என்ன முடியாது, எல்லாம் கடவுளோடையது. அவர் தான் பார்க்க வச்சாரு, நான் பார்த்துட்டேன். நல்லபடியா நீட் நல்லா இருக்கீங்க. இப்போ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க இல்லையா? இது என்ன சொல்லிட்டு இது எங்களுக்கு நல்லபடியா பாராட்டு பாராட்டு சாமி. நல்லபடியா சரியா இருக்கு அப்படின்றதுக்காக. சக்தி சித்த வைத்தியசாலை. ஆண் பெண் ஆசனவாயில் வலியா, கடுப்பா, தடிப்பா, வெடிப்பா, மலம் போக முடியவில்லையா, ரத்தம் வருகிறதா, ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாருங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை. ரம்பா தியேட்டர் எதிரில், திருச்சி. செல் 9245220727.